வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. சமூக வலைத்தளங்கள்ல குறிப்பா யூடியூப்ல என்ன வேணா பேசலாம், யாரை வேணா விமர்சிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை செய்தி தான் இது. பிரபல யூடியூபர் முக்தார் அகமது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. அதுவும் சாதாரண வழக்கு இல்லைங்க. பெண் அரசியல் நிர்வாகி ஒருத்தரை பத்தி அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசிய வழக்குல தான் இந்த நடவடிக்கை பாய்ஞ்சிருக்கு. அப்படி என்ன நடந்தது? நீதிமன்றத்துல அரசு வழக்கறிஞர் சொன்ன அதிரடி தகவல் என்ன? முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம HKS வாய்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திமுக MP திருச்சி சிவாவின் மகன் திருச்சி சூர்யா, இவரை சில நாட்களுக்கு முன்னாடி யூடியூபர் முக்தார் அகமது ஒரு நேர்காணல் எடுத்திருந்தார். அந்த நேர்காணலின் போது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பெண் நிர்வாகி ஒருவரை பத்தி மிகவும் அவதூறான மற்றும் பாலியல் ரீதியான ஆபாச கருத்துக்கள் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால அதிர்ச்சி அடைந்த அந்த பாஜக நிர்வாகி சென்னை சைபர் கிரைம் போலீஸ்ல புகார் அளித்தார். பெண்களின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் பேசியது, அவதூறு பரப்பியது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் முக்தார் அகமது மீது 2 வெவ்வேறு குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. போலீஸ் தன்னை எப்படியும் கைது செய்திருவாங்கன்னு பயந்த யூடியூபர் முக்தார் அகமது சென்னை உயர்நீதிமன்றத்துல 2 முன்ஜாமீன் மனுக்களை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் இன்னைக்கு நீதிபதி C. குமரப்பன் முன்னிலையில விசாரணைக்கு வந்தது. அப்போ மாநில அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் R. ஜான் சத்யன் ஆஜராகி அதிரடியான ஒரு தகவலை நீதிமன்றத்தில் சொன்னார். அரசு வழக்கறிஞர் வாதாடும் போது மனுதாரர் முக்தார் அகமது மீது ஏற்கனவே 2 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர் தற்போதைய நிலவரப்படி போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் என்கிற விபரத்தை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி C. குமரப்பன், முக்தார் அகமது ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விட்டதால் அவர் தாக்கல் செய்திருந்த 2 முன்ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான ட்விஸ்டும் இருக்குங்க. முக்தார் அகமது நீதிமன்றத்துல தாக்கல் செய்திருந்த மனுவுல ஒரு பகீர் குற்றச்சாட்டையும் சொல்லியிருந்தார். அது என்னன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி நான் கார்ல நெடுஞ்சாலையில போய்கிட்டு இருக்கும்போது போலீசார் என் காரை வழிமறிச்சு என்னை கைது செய்ய போறதா சொன்னாங்க. ஆனா அதே நேரத்துல போலீசாருக்கு யாரோ ஒரு உயர் அதிகாரி போன் பண்ணி பேசினாரு. அந்த போன் காலுக்கு அப்புறமா போலீசார் என்னை கைது செய்யாம அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தன்னோட மனுவுல முக்தார் அகமது குறிப்பிட்டிருந்தார். யார் அந்த உயர் அதிகாரி? ஏன் போலீஸ் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க? அப்படிங்கிற பல கேள்விகள் இப்போ அரசியல் வட்டாரத்துல எழத் தொடங்கி இருக்கு. ஆனா சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த யூடியூபர் முக்தார் அகமதுவை போலீசார் முறைப்படி கைது செஞ்சிருக்காங்க. யூடியூப் நேர்காணல்களில் வியூஸுக்காகவும் பரபரப்புக்காகவும் பெண்களை பற்றி அவதூறாக பேசுவது சட்டம் நெருக்குகின்ற போது எவ்வளவு பெரிய ஆபத்தாக முடியும் என்பதற்கு இந்த சம்பவமே ஒரு சாட்சி. இந்த கைது நடவடிக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற உடனுக்குடனான செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம HKS வாய்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.